கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்ல வந்து சூப்பராக நடந்துச்சுங்க. 2 செஞ்சுரி அடிச்சாங்கங்க, 2 டீம்லேயும் தனித்தனியாக சூப்பராக அடிச்சாருங்க. இவர் சுனில் நாராயண் பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க. சுனில் நாராயண் தாங்க கேகேஆருக்கு வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் ஈடன் கார்டன்ஸில் செஞ்சுரி அடித்த ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து சுனில் நாராயண் தாங்க. மற்ற 2 பேர் அடிச்சிருக்காங்க, ஆனால் அதர்ஸில் அடிச்சிருக்காங்க. கேகேஆர்ல ஈடன் கார்டன்ஸ் அவங்க ஓன் கிரவுண்டில் அடித்த ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னா செஞ்சுரி வந்து சுனில் நாராயண் தாங்க. சுனில் நாராயண் வந்து 56 பால்ஸில் 109 அடிச்சாருங்க. நேற்று எல்லா பவுலர்ஸும் பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க சுனில் நாராயண். சூப்பர் பேட்டிங் டிஸ்பிளேங்க சுனில் நாராயண். என்ன மாதிரி பேட்டிங் ஆடினாருங்க அப்பா. சுனில் நாராயண் வந்து சான்ஸே இல்லைங்க, சூப்பராக பேட்டிங் ஆடினாருங்க. பட் ஆனால் சுனில் நாராயண் வந்து அவ்வளோ கிரெடிட் கொடுத்தாரு கௌதம் கம்பீருக்கு. கௌதம் கம்பீர் தான் காரணம் நான் இப்படி விளையாடுறதுக்குன்ட்டு. ஏன்னா லாஸ்ட் 3-4 இயர்ஸாக வந்து சுனில் நாராயண் ஓப்பனிங்கே வரல. கௌதம் கம்பீர் மென்டராக வந்ததுக்கப்புறம் வந்து சுனில் நாராயண் வந்து பேட்டிங்கில் வந்து பொழந்து எடுத்துட்டாருங்க. அஸ்வினியும் சகாலையும் நேற்று வந்து எடுத்துட்டாரு. இந்த மாதிரி பேட்டிங் ஆடுறாங்க எல்லாருமே. பர்ஃபெக்ட் கிரிக்கெட்டிங் ஷாட்டாக ஆடினாருங்க சுனில் நாராயண். வெஸ்ட் இண்டீஸ் 2020 வேர்ல்டு கப்புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாருங்க சுனில் நாராயண். ஏன் ஓப்பனிங் கூட வெஸ்ட் இண்டீஸ்க்கு அவர் ஓப்பன் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறாங்க இல்லை. ஆனால் சூப்பராக பேட்டிங் ஆடினாருங்க சுனில் நாராயண். நேற்று அவரோட பேட்டிங் வந்து ஆனால் என்ன கடைசியில் கேகேஆர் வந்து தோத்துட்டாங்க. ஆனால் அவரோட பேட்டிங் எஃபர்ட் வந்து உண்மையிலேயே பாராட்டணுங்க. எல்லா பாலையுமே நீட்டாக ஒரு பால் எட்ஜ் எடுத்துச்சுன்னா அடுத்த பால்லாம் டைம் பண்ணி மிடில் ஆஃப் தி பேட்டில் ஆடுறாருங்க. சுனில் நாராயண் வந்து இப்படியே பேட்டிங் ஆடினாருன்னா நல்லது, கேகேஆர் டீமுக்கும் நல்லது, வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கும் நல்லதுங்க. கேகேஆர் வந்து நல்லா அவங்க சுனில் நாராயண் வந்து குரூம் பண்ணுறாங்க. ஓப்பனிங் இறக்கி விட்டு நல்லா இது பண்ணுறாங்க. கேகேஆர் வந்து சுனில் நாராயண் வந்து ஓப்பனிங் சான்ஸ் கொடுத்தது இந்த சீசன் ஐபிஎல்ல ஒரு பாசிட்டிவ்னு நினச்சி அவர் அந்த பாசிட்டிவ்க்கு கிரெடிட் கொடுத்துட்டாருங்க. அடுத்தது ஜாஸ் பட்லருங்க. ரன் சேஸில் என்ன மாதிரி விளாண்டாரு ஜாஸ் பட்லரு. பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க. ஒரு பக்கத்து விக்கெட்டாக போயிட்டுருக்கு. சிங்கிள் மேன் ஹேண்டடாக வந்து ஜாஸ் பட்லர் வந்து அடித்து டீமை வின் பண்ணி கொடுக்குறாருங்க. எப்பா இவர் ஜெய்ஸ்வாலும் அவுட் ஆகிட்டாரு, ரியான் பரங்கும் அவுட் ஆகிட்டாரு, பட் இவர் ஹிட்மேரும் அவுட் ஆகிட்டாரு, ராமன் போலும் அவுட் ஆகிட்டாருங்க. எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க அது ரெண்டில். ஆனால் ஜாஸ் பட்லர் வந்து கன்ஃபார்மாக நின்று கடைசி வரையும் நின்று அடித்து ஜெயிக்க வச்சாருங்க. அப்பா கேகேஆர் அது லாஸ்ட் மேட்ச் வந்து இன்ஜுரியில் இருந்தார், லாஸ்ட் மேட்ச் விளையாடவே இல்லை. அது இந்த மேட்ச்சில் வந்து அந்த கன்சிஸ்டன்சினா வச்சு பொழந்து எடுத்துட்டாருங்க. லாஸ்ட் ஓவரில் 9 ரன் அடிக்கணும். வருண் சக்கரவர்த்தி ஓவரை ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிட்டாரு. ஆனால் அவ்வளோ ரன்னிங் ஓட முடியல, கிராம்ஸ் போல். அதையும் அப்பயே விளாண்டு ஜாஸ் தி பாஸ்ன்னு நிரூபிச்சிட்டாருங்க ஜாஸ் பட்லர். என்ன மாதிரி பேட்டிங் டிஸ்பிளே ஜாஸ் பட்லர். ஹேட்ஸ் ஆஃப்ங்க ஜாஸ் பட்லருக்கு. அப்பா செம்மையான பேட்டிங் டிஸ்பிளே பண்ணார் ஜாஸ் பட்லர். ஜாஸ் பட்லருக்கு வந்து கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மேட்ச்லாம் எதுவுமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் ஐபிஎல் சீசன் போக ஜாஸ் பட்லர் வந்து பிரித்து மெய்கிறாருங்க. எப்பா இன்னொரு ஸ்டார்ஸ் இருக்குங்க ஜாஸ் பட்லருக்கு. விராட் கோலி ஒரு மேட்ச் ஆர்சிபிக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி அடிப்பார், செகண்ட் இன்னிங்ஸில் ஜாஸ் பட்லர் செஞ்சுரி அடித்து ஆர்ஆரை ஜெயிக்க வைப்பார். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிக்கிறார் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில். அதே மாதிரி ஆர்ஆரில் ஜாஸ் பட்லர் செகண்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி அடித்து வின் பண்ண வைக்கிறார் ஆர்ஆருங்க. என்ன மாதிரி ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு ஜாஸ் பட்லரு. உண்மையிலேங்க ஜாஸ் பட்லர் இஸ் பாஸ்ங்க ஆர்ஆருக்கு வந்து ஜாஸ் பட்லர் ஏன் வச்சுருக்காங்க, ஜாஸ் பட்லர் ரிட்டைன் கொடுக்காம வெளில விடாமல் தெரியுதா பார்த்தா இப்போ தான் தெரியுது. ஜாஸ் பட்லர் வந்து எவ்வளோ வேல்யூபிளான பிளேயரு, எவ்வளோ ஒர்த்தான பிளேயருங்க. ஜாஸ் இஸ் தி பாஸ்ங்க ஜாஸ். உண்மையிலே ஜாஸ் பட்லர்னா பெரிய பிளேயரு. அவர்னா ட்ரஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது ஆர்ஆருக்கு வந்து. அவர் இன்னும் மட்டும் அடித்தா என்ன, அடிக்கலைன்னா என்ன, இந்த 2 செஞ்சுரியே அவருக்கு பெரிய பூஸ்ட்டுங்க ஆர்ஆருக்கு. தேங்க்ஸ் டு ஜாஸ் பட்லர் ஃபார் என்டர்டெய்னிங் இன்னிங்ஸ். க்ரௌடை வந்து சைலண்ட் பண்ணிட்டார் கேகேஆர் க்ரௌடை. ஆனால் ஜாஸ் பட்லர் வந்து நல்ல இன்னிங்ஸ் ஆடினாருங்க. அப்புறம் இன்றைக்கி மேட்ச் நடக்குது மும்பை வர்சஸ் பஞ்சாப். அது நம்ம யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியும். மும்பை ஜெயிச்சிருவாங்க. அது வந்து பஞ்சாபில் நடக்குது. ஏன்னா பஞ்சாபில் வந்து ஷிகர் தவனும் கிடையாதான், அவர் இன்ஜுரியில் இருக்கார். அதனால் அவராலையும் விளையாட முடியாது. இன்ஜுரியில் 10 நாள் 15 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டார் சஞ்சய் பாங்கர். இவர் சாம் கரன் தான் கேப்டன் பண்ணுவார். அவருக்கு பஞ்சாபில் அடிக்கிற பேட்ஸ்மேன் ஒரே ஃபார்மில் இருந்த பேட்ஸ்மேன் வந்து ஷிகர் தவன் தான். அவராலையும் இப்போ விளையாட முடியல. இன்னைக்கு வந்து கண்டிப்பாக மேட்ச் வந்து ரொம்ப டவுட்டு தான். பஞ்சாப் ஜெயிக்கிறது வந்து
ரொம்ப டவுட்டு தான். 100% என்ன 200%மே மும்பை ஜெயிச்சிருவாங்க. மும்பையில் வந்து பேட்டிங் வந்து கடப்பார பேட்டிங் இருக்குது, பவுலிங்கும் இருக்குது. அதனால் வந்து பஞ்சாப் வந்து ஒரு சுமாரான டீம் தான் இந்த வருஷம் சீசன் ஐபிஎல்லில். அதனால் கண்டிப்பாக வந்து பஞ்சாப் வந்து இந்த மேட்ச் தோற்றுருவாங்க. மும்பை வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிடுவாங்க இந்த மேட்ச்சை. இந்த மேட்ச்சை வந்து வேறு வழியே கிடையாது பஞ்சாப்க்கு. ஏதோ மிராக்கல் நடந்தால் தான் பஞ்சாப் ஜெயிக்கலாம். மிராக்கல் அங்கே நடக்கிறதுக்குனா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மும்பை வந்து பவுலிங்கும் இருக்குது, பேட்டிங்கும் இருக்குது, எல்லாமே கடப்பாற மாதிரி வச்சுருக்காங்க மும்பை. அதனால் இந்த மேட்ச்சை வந்து 200% வந்து மும்பை ஜெயிச்சிடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஐபிஎல் வந்து இந்த வீக் வந்து ஐபிஎல் வந்து சூப்பராக போயிட்டுருக்குங்க. எல்லாம் சண்டே ஆரம்பித்து வச்சார் ரோஹித் சர்மா செஞ்சுரி, மண்டே வந்து டிராவிஸ் ஹெட் செஞ்சுரி அடிக்கிறாரு, டியூஸ்டே வந்து சுனில் நரேன் செஞ்சுரி அடிக்கிறாரு, ஜாஸ் பட்லர் வந்து செஞ்சுரி அடிக்கிறாரு. பார்ப்போம் இந்த வீக்கில் இன்னும் எத்தனை செஞ்சுரிஸ் வருது, யார் யாருன்னா செஞ்சுரி அடிக்க போகிறாங்க இந்த வீக்கில்ன்ட்டுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஐபிஎல் வந்து ஃபஸ்ட்டு வீக் எல்லாருமே 6 மேட்ச் ஆடி முடிக்க போகிறாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து இன்னும் அந்த டாப்பு வந்து போயிட்டுருக்கு. டாப் யார் போகிறதுன்னு டாப் 4 இன்னும் மட்டும் தான் ஐபிஎல் வந்து இன்னும் சூடு பிடிச்சி டாப் 4 வந்து சூடு பிடிக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா டெல்லி மேக்ஸிமம் அவுட் ஆயிரும், பஞ்சாபும் அவுட் ஆயிரும் போல். போக பார்த்தா தான் விடும். எல்எஸ்டியும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. வேறு கம்மிங் அப் மேட்சஸில் தான் தெரியும் யார் டாப்பில் இருப்பா, யார் டவுனில் இருப்பாங்கன்னு தெரியும். பார்ப்போம் இந்த வாட்டி ஐபிஎல் வந்து கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம் இந்த வாட்டி ஐபிஎல் எப்படி யார் டாப் 4 வர போகிறாங்கன்ட்டு.